ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தினவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்கு மாறாத தேவன், வாக்குத்தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில தந்து அதை நேர்த்தியாய் நிறைவேற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இந்த வேளையிலும் கூட ஒரு வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து அதை நாம் சுருக்கமாய் தியானிப்போம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 21வது வசனம். வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாராள் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். குறித்த காலத்திலே, இன் செட் டைம், கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை நம்முடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார். தன்னுடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த காலத்துல கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்களை நேர்த்தியாய் நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் ஒரு குறித்து வைத்த காலத்திலே நம்முடைய வாழ்க்கையை கனி கொடுக்கிற வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். சாராளை போல அநேகருடைய வாழ்க்கையில மலட்டு தன்மைகள் இருக்கலாம். மலட்டு தன்மையில பிள்ளை இல்லாத ஒரு வாழ்க்கை, பிள்ளை பாக்கியம் இல்லாத ஒரு வாழ்க்கை என்று எண்ணலாம். ஆனால் கனி கொடுக்காதிருக்கிற, கனி கொடுக்க முடியாமல் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையும் மலட்டு தன்மையான வாழ்க்கை தான். கண்ணீரோடு கூட நீங்கள் இந்த வேலையில நின்று கொண்டிருக்கலாம். உள்ளத்திலே வேதனையோடு கூட இருக்கலாம். என்னால கனி கொடுக்க முடியலையே, என்னுடைய வாழ்க்கையில பல முயற்சிகளை நான் செய்யறேன், ஆனாலும் என்னால கனி கொடுக்க முடியவில்லை என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். எது செய்தாலும் தோல்விகள், எது செய்தாலும் தடைகள் என்று சொல்லி நீங்கள் உள்ளத்திலே வேதனையோடு நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிற காரியம், குறித்த காலத்திலே கர்த்தர் அதை நிறைவேற்ற வல்லவர். கர்த்தர் ஒரு காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். God had set a time to fulfill his promises in your life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் குறித்து வைத்த காலத்திலே நிச்சயமாய் அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்திலே நாம் காத்திருக்கிற போது, வார்த்தையை நாம் தியானிக்கிற போது, ஏற்ற நேரத்திலே ஏற்ற கனிகளை தர கர்த்தர் நம்மை ஆயத்தம் பண்ணுகிற தேவனா இருக்கிறார். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிக்கும் போது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். தன் காலத்தில் தன் கனியை தந்து, கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிற மனுஷன், கர்த்தர் குறித்து வைத்த நாளுக்காய் கர்த்தருடைய சமூகத்திலே விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நாம் காத்திருக்கிற போது ஏற்ற நேரத்திலே கனி தருகிற வாழ்க்கையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தர வல்லவர். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை, அதின் காலத்திலே கனி தருகிற வாழ்க்கையை கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் தர வல்லவர். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன், கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய நேரத்துக்காய், அவருடைய காலங்களுக்காய் காத்திருக்கிறவனுடைய வாழ்க்கை செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய நாளை நாம் சுதந்திரிக்கும் போது நாம் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஒருவனாலும் அதை தடை பண்ண முடியாது. கர்த்தர் குறித்து வைத்த நாளுக்காய், கர்த்தர் குறித்து வைத்த நாளிலே அதை அவர் நிறைவேற்றும் போது ஒருவராலும் அதை தடை செய்ய முடியாது. ஒருவராலும் அதை தடையாய் நிற்க முடியாது. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்முடைய சுய சிந்தையின்படியும் சுய இச்சையின்படியும் நமக்கு கிடைத்த ஆலோசனைகளின்படி, மனிதன் கொடுக்கிற ஆலோசனையின்படி நம்முடைய காரியங்களை நாம் செய்வதனாலே பல வேளைகளிலே நான் அப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்கிறோம். பல மனிதர்கள் கொடுக்கிற ஆலோசனையின்படி நாம் செய்கிறோம். கர்த்தர் குறித்து வைத்த காலத்திற்கு முன்பதாக நாம் முந்திக் கொண்டு, அவர் நேரத்துக்கென்று நாம் காத்திராமல், அவர் குறித்து வைத்த நாளுக்கென்று நாம் காத்திராமல், அதற்கு முன்பாகவே நம்முடைய சுய ஞானத்தின்படி காரியங்களை நாம் செய்கிற போது அது தோல்வியிலே சென்று முடிகிறதா இருக்கிறது. பலருடைய ஃபெயிலியருக்கு காரணமே அதுதான். கர்த்தர் குறித்து வைத்த காலத்திற்கு முன்பதாக தானாக செயல்பட்டு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை பல வேளைகளில் இழந்து போகிறோம். கர்த்தர் நம்முடைய
நம்முடைய வாழ்க்கையில அந்த குறித்து வைத்த நாளிலே, குறித்து வைத்த நேரத்திலே அதை நம்முடைய வாழ்க்கையில தருவார் என்று சொன்னால் அது விசேஷமான ஒரு ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அது நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். அவர் குறித்து வைத்த காலத்தில் அதை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய மகிமை அதிலே விளங்கும். கர்த்தருடைய மகிமை அதிலே விளங்கும். அப்படிப்பட்ட நாளுக்காய் நாம் மௌனமாய் காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலே நாம் மௌனமாய் காத்திருக்க வேண்டும். விசுவாசத்தோடு காத்திருக்க வேண்டும். கர்த்தர் நிச்சயமாய் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனங்களை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர் சமூகத்திலே நாம் காத்திருக்கிற போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய வல்லவராக இருக்கிறார். மலட்டு தன்மையான வாழ்க்கையை மாற்றி கனி கொடுக்கிற வாழ்க்கையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அதன் காலத்தில் கனி தருகிற வாழ்க்கையை தர அவர் வல்லவராக இருக்கிறார். அவருடைய நேரத்துக்கு என்று அவர் குறித்து வைத்த காலத்திற்கு என்று நாம் காத்திருக்க வேண்டும். அப்படியாக நாம் காத்திருக்கிற போது நிச்சயமாய் நாம் கனி கொடுக்கிறவர்களாய் இருப்போம். நம் குடும்பத்தில் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய சார்ந்தவர்களுக்கும் நாம் கனி தருகிற ஒரு வாழ்க்கையாய் கர்த்தர் நம்மை நிலைநாட்ட வல்லவராக இருக்கிறார். அப்படியாக கர்த்தர் இந்த நாளிலும் கூட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். கலங்காதிருங்கள், திகையாதிருங்கள், பயப்படாதிருங்கள். நான் என்ன செய்வேன், எல்லாம் தடையாய் போகிறது, என்னுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாமல் போகிறது என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். குறித்த காலத்திலே நிச்சயமாய் கர்த்தர் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் விளங்க பண்ண அவர் வல்லவராயும் நல்லவராயும் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.